கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நாம் எல்லாரும் அவருடைய நாமத்திலே ஒன்று கூடி அவருடைய சத்தியத்தை நாம் நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக போவோம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு எவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காகவும் சத்திய ஆவியானவரே, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா, எங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்போது அப்பா, எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான நிலையை நீர் வைத்திருக்கிறீர். எங்களை என்னவாக நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கியிருக்கிறீர். எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அப்பா நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த காரியங்களெல்லாம் அப்பா நாங்கள் இந்த எபேசியர் புத்தகத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, இதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி அப்பா எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே நீர் தாரும். நீர் தாரும் பிதாவே. எங்களுடைய இருதயங்களே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக அப்பா நாங்கள் முழுமையாக அப்பா நாங்கள் முதிர்ச்சி பெற்று தெய்வ திட்டத்தை இந்த பூமியிலே நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். நாம் கடந்த பல வாரங்களாக எபேசியர் புத்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம், அதை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இருக்கிற முக்கியமான காரியங்களையும் சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எபேசியர் புத்தகம் அது தோண்ட பாருங்கள், ஒரு நல்ல ஏதோ ஒரு புதையல் மாதிரி இருக்குது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம், தேவன் நமக்கு செய்த காரியத்தை நாம் பார்த்து நாம் அப்படியே ஆச்சரியப்படும்படியாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். உண்மைதான், வேதம் சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அது தோன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அவர் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப உண்மை பாருங்கள். கர்த்தர் நமக்காக செய்திருக்கிற காரியங்களை நாம் கொஞ்சம் உற்று நோக்கி தியானித்து பார்த்தால் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுள் நம்மளை இவ்வளோ நேசித்து இதுக்காக தான் நம்மளை உருவாக்குனாரா, இதுக்காக தான் நம்மை சிருஷ்டித்தாரா, இதற்காக தான் நம்ம இருக்கிறோமா இந்த உலகத்தில் அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய சுபாவத்தையும் நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியுது. ஆல்ரைட், நாம் போன வாரம் எபேசியர் 4 வரைக்கும் 4ஆம் வசனம் ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கு 5, 6 பார்த்து முடித்து விடலாம். நான் 4 வாசிக்கிறேன். எபேசியர் 1, 4 வரைக்கும் வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்தார். 4வது வசனத்தை நாம் பார்த்தோம். அப்போது கர்த்தர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் தெரிந்து கொண்டபடியே முன்குறித்தார் அப்படின்னு முடிக்கிறார். அந்த சென்டென்ஸ் முடியுது 6வது வசனம். அப்போது கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிந்திருந்தார், நம்மை முன்குறித்திருந்தார். நம்முடைய ரட்சிப்பை அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தைகளாம் நம்ம படிக்கும்போது அது நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை, நம்முடைய ரட்சிப்பு என்பதும் மீட்பு என்பதும் எப்படி ஒரு அசைக்க முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா அது அவர் சித்தத்திலிருந்து தோன்றினது. ஏதோ எனக்கு தேவைங்கிறதுனால அவர் அதை பிளான் பண்ணல, அவருடைய சித்தமாக இருந்தது. அது அவருடைய சித்தத்திலிருந்தே உதித்த காரியம். அதை அவர் பிளான் பண்ணார், அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணார். அவர் முன்னாடியே அதை பிளான் பண்ணிட்டார். அவருக்கு தெரியும் எல்லாமே. முன்னாடியே அவர் எல்லாம் ஏற்பாடு செய்து முடித்துட்டாருங்கிறத நான் விசுவாசிக்கும் போது அது தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மீட்பின் மேலும் இந்த ரட்சிப்பின் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்குது. அவரே என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை முன்குறித்தார். நான் இதில் சந்தேகப்பட தேவையில்லை. என்னுடைய ரட்சிப்பு ஒரு டெஃபினட்டாக ஒரு செக்யூர்டான ஒரு காரியமாக இருக்குது. அது ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. அதை யாருமே அசைக்க முடியாது. அப்புறம் பார்த்தோம், எதற்காக அப்படின்னா, எதற்காக அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரீசன்ஸ் இங்கே பவுல் கொடுக்குறாரு. நாம் அன்பில் அவருக்கு தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு. அப்புறம் பார்த்தோம், பரிசுத்தம் உள்ளவர்களும்னா என்ன, அதனுடைய அர்த்தம் குற்றமில்லாமல் இருக்கிறாங்களா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்.
செய்ய வேண்டிய காரியங்களே நாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாத காரியங்களும் நாம் செய்யக்கூடாது. ரெண்டுமே சேர்த்து தான் அந்த பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருப்பவர்களும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தோம், தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. அப்போ அவருக்கு முன்பாக, தமக்கு முன்பாக அப்படிங்கும் போது அது வேதத்தில் அது மறுபடியும் அநேக இடங்களில் வருகிற ஒரு பதமாக இருக்குது. அவருக்கு பிஃபோர் ஹிம் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அதை அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா எல்லாமே அவருக்கு முன்பதாக தான் நடக்குது. எல்லாமே அவருக்கு முன்பதாக, அவர் கண்களுக்கு மறைக்கப்படுகிற காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பதாக தான் நடக்குது. இன்னொன்று பார்த்தா ஆதி ஆகமத்தில் அவருக்கு முன்பதாக இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அதாவது அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன மார்க் கொடுக்குறார், அவருடைய பார்வையிலே எப்படி இருக்குது? மனுஷன் நான் நல்லா இருக்கேன், பூமி சூப்பராக இருக்கேன், நாங்களாம் பெட்டராகிட்டே போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய கருத்து கிடையாது. அவருடைய கருத்தில் இந்த பூமி எப்படி இருக்குது, அவருக்கு முன்பதாக காரியங்கள் எப்படி இருக்குது, அவருக்கு முன்பதாக மனிதர்களாக நாம் எப்படி இருக்கிறோம், அவருக்கு முன்பதாக இந்த பூமி எப்படி இருக்குது, அதுதான் தட் ஒன்லி கவுண்ட்ஸ், அதுதான் முக்கியம். அப்புறம் பார்த்தோம், அவருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது, தமக்கு முன்பாகன்னு சொல்லும்போது பிஃபோர் ஹிம் அப்படிங்கும்போது நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அவரோடு கூட நாம் உறவிலே நடக்கவும் அவருக்காக வாழவும் நாம் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அவருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்புறம் நாம் அன்பில் அப்படின்னா பார்த்தோம், எப்படி சில மொழிபெயர்ப்புகள் அந்த அன்பில் தூக்கி அவர் அன்பில் முன்குறித்தார், இல்லை அவர் அன்பில் தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலையும் கேஜேவிலையும் பார்க்கலாம், அது சரியான இடத்துல தான் இருக்குது. அன்பில், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும். நாம் எப்படி அன்பில் இருக்கணும் அப்படின்னா, நாம் எப்படி இந்த அன்புன்னு கடவுள் கொடுத்த ஒரு காரியத்தை அநேக வசனங்களெல்லாம் பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? நாம் எப்படி தேவனை நேசிக்கிற அந்த அன்பிலும், மற்றவர்களை நம்மளுடைய சகோதர நேசிக்கிற அன்பிலும் நாம் எப்படி பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எப்படி அன்பிலே நடக்க வேண்டும். அன்பிலே நடப்பது என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னாலும், இல்லை நீங்கள் என்னை நேசித்தா நான் சொல்கிறதெல்லாம் செய்வீங்க அப்படின்றார். டு லவ் காட் இஸ் டு கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அவருக்கு கீழ்ப்படிவுதான், அவர் சொல்லுகிற காரியங்களை கட்டளைகளை கடைப்பிடிப்பது தான் நாம் தேவனை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்குது. இன்னும் யோவான் அவருடைய நிருபங்கள்லாம் வாசித்திங்கன்னா எப்படி நாம் சகோதரிகளோட நம்முடைய சகோதரர் கண்ணுக்கு பார்க்குற சகோதரரை நாம் நேசிக்க முடியலனா, அப்போ கண்ணுக்கு பார்க்காத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத கடவுளை நாம் நேசிக்கிறோம்னு சொல்கிறது எப்படி அது உண்மையாகும் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அன்பில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அன்பில், தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் அன்பில் நடக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆல்ரைட், இப்போ பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள்னா இந்த பிரியமானவர்க்குள்ள யாருங்க சொன்னால் இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுது, இல்லைங்களா? நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி எல்லாமே அவருக்குள்ளே தான். இயேசு கிறிஸ்துவுக்குள், பிரியமானவருக்குள், எல்லாமே அவருக்குள்ளே தான். பாருங்கள், அவர் ஒரு ஃப்ரேஸு கூட அந்த இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. பாருங்கள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அதாவது அவருடைய கிருபையின் மகிமையை அவர் டிஸ்பிளே பண்ணுறாரு, காண்பிக்கிறார், இல்லையா? எதற்காக why is he displaying the glory of his grace? அவர் எதற்காக அதுக்கு புகழ்ச்சி உண்டாக அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை பார்த்து தேவதூதர்கள் அவரை புகழ்வதோ இல்லை மற்ற சிருஷ்டிப்பு புகழ்வதோ அதோடு மட்டும் அது நின்றாமல், பாருங்கள், அவருடைய கிருபையின் மகிமையை அவர் டிஸ்பிளே பண்ணும்போது, அவர் இவ்விதத்திலே காண்பிக்கும் போது, அது எந்த விதத்திலே காண்பினா 6வது வசனத்தில் அது முடியுது. ஆனால் நமக்கு இதில் வரதுனால நம்ம பார்த்துருவோம். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி எப்படி உண்டாகணும்னு அவர் டிசைட் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தும் போது அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. இவ்விதத்தில் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. எப்படி? அவர் நம்மை எடுத்து, சத்துருக்களாக இருந்த நம்மை எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இந்த மனித குலத்தை அவன் விழுவான்னு தெரிஞ்சும் தம்முடைய பிரியத்தினாலே, தம்முடைய வாஞ்சையினாலே அவர் மனிதனை சிருஷ்டித்து, அவன் பிறப்புக்கு முன்பதாகவே நம்முடைய மீட்பையும் ரட்சிப்பையும் அவர் பிளான் பண்ணி
அடுத்த இந்த மாதம் நம்ம சுவிகார புத்திரர் ஆகும்படி இப்படியெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறாரு இல்லைங்களா? இதன் மூலமாக அவருடைய கிருபையில் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு இல்லைங்களா? அந்த கிருபையின் மகிமைக்கு, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி எப்படி உண்டாகுனா, அவர் இதெல்லாம் செய்து இப்படியெல்லாம் அவர் நமக்கு செய்து காமிக்கிறார் இல்லைங்களா? இதன் மூலமாக, இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதன் மூலமாக அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்து இந்த தமது தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அக்கார்டிங் டு ஹிஸ் குட் ப்ளஷர். அந்த சித்தத்தின்படி அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது நம்ம தமிழில் வாசிக்கும் போது அது சித்தத்தின்படி அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அல்லது டிலைட், மகிழ்ச்சி அல்லது டிசைர் அல்லது விருப்பம். அதாவது அவர் இப்படியெல்லாம் செய்கிறது அவருடைய விருப்பமாக இருந்தது. அவருடைய விருப்பம், எனக்கு நான் இப்படி செய்யணும்னு சித்தம் கொள்கிறேன் அப்படிங்கிறத காட்டிலும், அதனால தான் இங்கிலீஷில் அது குட் ப்ளஷர் அப்படின்னு இருக்கு. அவருக்கு அது ப்ளஷர் கொடுக்குற காரியமாக இருந்தது. அது அவர் அதில் டிலைட் ஆகிறாராம் பாருங்க. எதிலே? நம்மை இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து நம்மை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் பாருங்க. அப்படி நமக்கு இதெல்லாம் நமக்கு செய்யறது அவருடைய வாஞ்சையாகவும் அவருடைய விருப்பமாகவும் அவருக்கு திருப்தி கொடுக்கிற ஒரு காரியமாகவும் அது இருக்குதான். He deeply wanted it. He passionately desired it to save us and to make us his children in his passionate desire. And இதுதான் அவருடைய எய்ம். அதுதான் அந்த ஃப்ரேஸ் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் குட் ப்ளஷர். இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்கு இப்போ வரும். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் ஆகும்படி, அடாப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே. சுவிகார புத்திரர். அப்போ நமக்கு அடாப்ஷன் அப்படின்னு நம்ம அந்த சுவிகாரம் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது நம்ம போய் நமக்கு பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளையை நாம் எடுத்து நம்முடைய பிள்ளையாக நாம் வளர்ப்பது அந்த அடாப்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது பிளட் லைன் கனெக்ஷன் கிடையாது, ஆனால் அந்த பிள்ளையை நாம் எடுத்து, ஒரு குழந்தையோ அதை எடுத்து நாம் நம்முடைய பிள்ளையாக நாம் வளர்க்கிறோம். அப்போ பவுல் ஒரு ரோம பிரஜையாக இருந்தார்ல, ஹி வாஸ் அ ரோமன் சிட்டிசன். அவர் ரோம சிட்டிசனாக இருந்தார். அப்போ இந்த அடாப்ஷனுங்கிற காரியம் அவங்களுடைய சட்டத்திலே இது ரொம்ப நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லாவாக இருந்தது பாருங்கள். அவங்க அப்போவுமே நல்லா முன்னேறி இருந்தார்களாம். இந்த அடாப்ஷன், இந்த சுவிகாரம் அப்படிங்கிற இந்த சட்டத்தை அவங்க இயற்றி அதில் அந்த அடாப்ட் பண்ணப்படுறவங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது, அடாப்ட் பண்ணுறவருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது, இதை குறித்து இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கெல்லாம் குறித்து அவங்களுடைய சட்டம் ரொம்ப தெளிவாக அப்போவுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அவங்க சட்டம். அப்போ ரோம சட்டத்தின்படி சுவிகாரம் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பிள்ளையை சுவிகாரமாக அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 முக்கியமான காரியங்கள் அந்த பிள்ளைக்கு நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த தத்தெடுப்பவருடைய நாமமும் அந்த குடும்பத்தின் நாமமும், அந்த குடும்பத்தினுடைய முதலாவது அந்த குடும்பத்தின் நாமம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. இனிமே he shall be known by the name of that family. இனிமே அந்த குடும்பத்தினுடைய நாமத்தினாலே அந்த பிள்ளை அழைக்கப்படுவான். அந்த நாமம், அந்த குடும்பத்துடைய நாமம், பெயர் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. 2வது காரியமாக அந்த தத்தெடுப்பர் அவர் குடும்பத்திலே அவருடைய சொத்து என்னமோ, அவருடைய சுதந்திரம் என்னமோ, அது எல்லாவற்றிற்கும் இந்த பிள்ளை உரிமை உள்ளவனாக ஆகிறான். He has the right to the inheritance. He has the right to all the possessions of the person who is adopting him. அதே போல இந்த தத்தெடுக்கிறாரு பார்த்தீங்களா, இவருக்கு அந்த பிள்ளை மீது ஒரு தகப்பனுக்கு உண்டான சகல உரிமைகளும் சகல அதிகாரமும் சகல ஸ்லாக்கியங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பாருங்க, நாம் இந்த அடாப்ஷன் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ரட்சிப்பு மீட்பை குறித்து அநேக உவமைகள், உருவகங்கள் மூலம், நிறைய மெட்டஃபர்ஸ், அனாலஜிஸ் மூலமாக இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய மீட்பிலே நமக்கு நடந்திருக்கிறதோட ஒரு ஆஸ்பெக்டை பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ஏன்னா பாருங்க, நாம் அடாப்ட் பண்ணப்படுகிறோம் அப்படின்ற போது அந்த வார்த்தை நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாமல் நமக்கு பிள்ளை இல்லாத ஒருத்தரை நாம் எடுத்து அடாப்ட் பண்ணுறது. ஆனால் வேதம் பாருங்கள் கிளியராக சொல்லுது,
நாம் கர்த்தருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:3 வாசிக்கிறோம், நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், நாம் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறார். யோவானுடைய அந்த நிருபங்களை அநேக இடத்துல பார்த்தா அந்த born of God, அதாவது தேவனாலே பிறந்திருக்கிறோம். 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? பாவத்தில் விழுந்த மனுஷன் செத்தவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கர்த்தராக கிறிஸ்துவாக விசுவாசிக்கும் பொழுது நம்ம கர்த்தரை என்ன செய்கிறார்? நம்ம புது சிருஷ்டியாக நம்மை ஆக்குகிறார் இல்லைங்களா? நாம் மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். we are born of God. அப்போ நாம் தேவனுக்கு பிறந்ததாலே அவருடைய சுபாவத்தை நாம் உடையவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் பவுல் இங்கே நாம் அந்த சுவிகாரம், அவர் புத்திர சுவிகாரம் என்று சொல்லும்போது அவர் எதை இங்கே குறித்து சொல்லுகிறார்னா, நம்முடைய ரேங்க் என்ன, நம்முடைய டிஸ்டிங்ஷன் என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்முடைய உரிமைகள் என்ன, நம்முடைய ரைட்ஸ் என்ன. தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தது மட்டும் கிடையாது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, இதையெல்லாம் போதிப்பதற்காக அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் எடுக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இதை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. 1வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. அப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்காங்க, ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா, சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவன்தான், அந்த பிள்ளை தான் அந்த குடும்பத்துக்கு வாரிசு, அந்த பிள்ளை தான் சுதந்திரவாளி. ஆனால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, இன்னும் அவன் முதிர்ச்சிக்கு வராத பொழுது அவனுக்கும் அடிமையானுக்கும் வித்தியாசம் இல்லையா. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். காரியக்காரன் வீட்டு விசாரணைக்காரன்னா அந்த தகப்பனுக்கு கீழாக வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு காரியங்களெல்லாம் செய்கிற வேலைக்காரர்கள் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் இந்த பிள்ளை அந்த குடும்பத்தினுடைய சுதந்திரவாளியாக இருந்தாலும், அடுத்த எஜமானாக இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பிள்ளை யாருக்கு கீழே இருக்கிறான்? அந்த வேலைக்காரர்களுக்கு கீழே இருக்கிறான், கீழ்பட்டு இருக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, டைம் ஆச்சுப்பா, நீ இப்போ சாப்பிடு, இப்போ படிக்கணும், உங்கள் அப்பா வந்துடுறாரு, இதை பண்ணுன்னா, அப்போ அவன் ஒரு வகையில் அவங்க சொல்கிறது தான் இவன் கேட்குறான், அவங்களுக்கு கீழே இவன் இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ஏரா இருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயது, அந்த முதிர்ச்சி வரும் வரைக்கும் அவன் எல்லாத்துக்கும் அவன் சுதந்திரவாளியாக இருந்தாலும், அவன் எஜமானாக இருந்தாலும், இன்னும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கீழே அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருக்கிறான். அதே அவனுக்கு 18 வயசு வந்துடுச்சு, அந்த முதிர்ச்சி வந்துடுச்சு, அந்த காலம் நிறைவேறினா அதே வேலைக்காரங்க அவனை பார்த்து எஜமானேன்னு கூப்பிடணும். ஏன்னா இப்போ அவனுக்கு அவன் யார் என்று தெரிகிறது, அவனுடைய அதிகாரம் என்ன இந்த குடும்பத்திலேன்னு தெரியுது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை குறித்து அவனுக்கு தெரியுது. எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, இந்த குடும்பத்துடைய சுதந்திரவாளியாக வாரிசாக எனக்கு இந்த அதிகாரம் இருக்குது, இந்த வீட்டின் மேலே, இந்த குடும்பத்துடைய பொசஷன் சொத்துக்களின் மேலே எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் இருக்குதுன்னு அவன் புரிந்து கொள்கிறான். அப்போ பாருங்க, நாம் அப்படி தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த முதிர்ச்சி அடையும் பொழுது அப்பொழுது தான் நமக்கு வாட் இட் மீன்ஸ் டு பி அ சைல்ட் ஆஃப் காட். ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பதுனா அப்படின்னா என்ன, அதனால என்ன உண்டாகி இருக்குது, அதனால என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னுடைய அந்தஸ்து என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன,
நம்ம இப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து சுவிகாரம். இங்கே சொல்கிறாரு பாருங்க, பவுல் சொல்கிறாரு 19வது வசனத்தில் வாசித்தீங்களா, இதிலே கலாத்தியர் 4 அதே அதிகாரத்தில், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்தவங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இதை வாசித்து பார்த்தீங்களா, ஒரு கான்டெக்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்படி ஒரு முதிர்ச்சி உடைய ஒரு பிள்ளையை போல ஒரு எஜமானாக நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு தான் சொல்கிறாரு. வசனத்தை கண்டினியூஸாக வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே அப்படிங்கிறார். இன்னும் நீங்கள் சிறு பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் அந்த முழு முதிர்ச்சிக்குள்ளாக ஒரு தேவனுடைய பிள்ளைனா யாரு அப்படிங்கிற அந்த ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக நீங்கள் வரலை அப்படிங்கிறார். எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாய் பலவித காற்றினாலே நாம் வந்து அலைகிறவர்களாக இல்லாமல் 16 சொல்றாரு, அவராலே சரீரம் முழுவதும் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. சொல்லுங்க, வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. என்ன சொல்ற, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதுலேருந்து ஃபுல்லாக வரணும். அந்த ஃபுல் ஸ்டேச்சர் ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்கு பாரு ஆங்கிலத்தில். கிறிஸ்து எப்படி கடவுளுடைய குமாரனாக பிள்ளையாக இருக்கிறாரோ அவருடைய ஃபுல் ஸ்டேச்சருக்கு அவருக்குள்ளாக நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படிங்கிறார். அப்போது சுவிகாரம் என்று சொல்லும்போது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதனால் என்னுடைய நிலை என்ன, அதனால் நான் என்னவற்றெல்லாம் செய்ய முடியும். பாருங்க, இந்த மெச்சூரிட்டி, ஃபுல் மெச்சூரிட்டி இல்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தேவ திட்டத்தை நம்மால் முழுவதுமாக நிறைவேற்ற முடியாது. அப்போ லீகல் ஸ்டாண்டிங், என்னுடைய லீகல் ஸ்டாண்டிங், இந்த சட்டப்படி என்னுடைய நிலை என்ன என்பதை இந்த புத்திர சுவிகாரமானது விளக்குகிறது. ஆல்ரைட். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்ம எதற்காக முன்குறித்தார்? நாம் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் இருக்கும்படிக்கும் நாம் அவருடைய இந்த புத்திர சுவிகாரத்தின் மூலமாக அவர் நம்மை பிள்ளைகள் ஆக்கும்படியாகவும் அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார். யோவான் 3:1 வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அப்போ இந்த புத்திர சுவிகாரம் என்பது இட் இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் லவ் ஃபார் அஸ். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு வெளிப்பாடு, ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கிற ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிறது. இதுக்கு மேலே கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை பிள்ளையாக்கி இருக்கிறார். அவருடையது எல்லாமே நம்முடையதாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 இப்படி இருக்கு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்போ நம்ம பிள்ளைன்னு சொல்லும் போது சுதந்திரமாமே அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் தேவனுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ, எதெல்லாம் அவருடையதோ அது எல்லாமே என்னுடையதாக இருக்கிறது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாக அவருக்கு உண்டாது எல்லாமே நம்முடையதாகவும் இருக்குது. பாடியும் சேர்த்து சொல்றாரு இவர் 17ஆவது வசனத்தில். கர்த்தருக்கு என்னெல்லாம் உரியதோ அதற்கு எல்லாம் நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இதுதான் புத்திர சுவிகாரம். பாருங்க, இந்த காரியம் இந்த ஜே.ஏ. பேக்கர்னு ஒரு ஆத்தர் இருக்கார் பாருங்க, ஒரு போதகர் வந்து இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே எனக்கு அவருடைய நோயிங் காட்னு ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பாருங்க. அந்த புக்கை திருப்பி நான் வாசிட்டு இருப்பேன். அதில் இருக்கிற அந்த சத்தியங்களும் அதில் அவர் சொல்லப்பட்ட விதமும் ரொம்ப எடிஃபைங்காக இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து இப்படி சொல்கிறார் பாருங்கள். தேவனுக்கு பிள்ளையாக இருப்பதை குறித்து அவர் இப்படி சொல்கிறார் இந்த புத்தகத்தில். If you want to judge how well a person understands Christianity,
ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஹி மேக்ஸ் ஆஃப் த தாட் ஆஃப் பீயிங் காட்ஸ் சைல்டு. ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க வேணும்னா, இந்த தேவனுக்கு பிள்ளையாக இருப்பதை குறித்து அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து அவனுடைய சிந்தனை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஹேவிங் காட் ஆஸ் இஸ் ஃபாதர், நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எப்படி கடவுள் என்னுடைய பிதாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது. If this is not the thought that prompts and controls his worship, prayers and his whole outlook on life, it means he does not understand Christianity very well at all. அந்த நபருடைய ஆராதனை, ஜெபம், அவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாரு, இது எல்லாமே இந்த ஒரு காரியத்தினால நிரம்பாமல் இருந்துச்சுன்னா, அதாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு எண்ணம் அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஆராதனை அவனுடைய ஜெபங்களிலும் அது மேலோங்கி இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தை குறித்து அந்த ஆளுக்கு எதுவுமே சரியாக வழங்கலைன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்தவம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாருங்கள், நம்ம சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு எதற்காக வந்தார், நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி வந்தாரா. அப்போ வாட் இட் மீன்ஸ் டு பி அ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை அப்படின்னா என்ன, அதுன்னு அர்த்தம், அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எதெல்லாம் கடவுளுடையதோ அது எல்லாமே நம்முடையது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எதெல்லாம் கடவுளுடையதோ அது எல்லாமே நம்முடையது. இப்போ இந்த இடத்துல ஒரு கள்ள போதனை பற்றி நான் உங்களிடத்திலே பகிரும்படி விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு ஆள் இந்த போதனைக்குள் விழுந்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டவளாக இருக்கிறேன். இந்த யூனிவர்சல் ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு போதனை இது என்ன சொல்லுதுன்னா, பேசிக்காக கடவுள் எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எல்லா மனிதர்களுக்கும் பிதாவாக இருக்கிறார். எல்லா மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறது போல், இவங்க சொல்கிறது போல் இந்த மனம் திரும்புதல், இயேசுவை விசுவாசிக்கணும், கல்வாரி சிலுவையில் நடந்தது விசுவாசிக்கணும், அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ நிவர்த்தி இந்த அட்டோன்மெண்ட், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க, கடவுள் எல்லாரையுமே நேசிக்கிறாரு, அதனால் எல்லாருமே ரட்சிக்கப்பட தான் போகிறாங்க, அதனால் இதெல்லாம் அனாவசியம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவத்தை பரிகரிக்க அப்படி கிடையாது. ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல மனிதன் பாடுபட்டு அந்த இடத்துல அவர் மரிச்சிட்டாரு, அவ்வளோதான். பவுல் ஒரு யூதனாக இருந்தபடினாலே அந்த காலத்திலலாம் இந்த நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, கடவுளை பிரியப்படுத்தணும், இல்லை கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நம்ம பாடுகள்லாம் அனுபவித்து இப்படி கடவுளை நாம் பிரியப்படுத்த வேணும், பேசிஃபை பண்ணணும் காட்ஸை அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த காலத்திலே ரொம்ப நிரம்பி இருந்தது போல பவுலும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் இருந்ததுனால அவர் இப்படியெல்லாம் அவர் எழுதி வச்சிட்டாரு. இது என்னன்னா பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் இந்த நபர் வாசித்து கொண்டிருந்த புத்தகம் ஒரு கிறிஸ்தவ புத்தக கடையிலேருந்தே இருந்து வாங்கி கொண்டு வரப்பட்ட புஸ்தகம். ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த புக்கை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கும் வசனங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். பவுல் இந்த ஏத்தென்ஸ் பட்டணத்தில் போய் பார்க்குறாருங்களா, அவங்க வழிபடுகிற, அவங்க ஆராதனை செய்கிற அந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விக்கிரகத்தை போட்டிருக்குது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு போட்டிருக்குதுங்களா, ஃபார் தி அன்னோன் காட் அப்படின்னு. அப்போ பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 17:28 அவர் சொல்லிகிட்டே வரும்போது சொல்கிறார், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு நாங்கள் பேசுகிறார். அவர் பைபிள்லேருந்து எடுத்து பேசலை, அவங்களுடைய புலவர்கள் அத்தனை பட்டத்தில் அவங்களோட ரிலேட் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு கனெக்ஷன் வேண்டும் இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்லணும்னா கர்த்தரை பற்றி, அதுக்கு அவங்களுடைய போயிட்ஸ் ஒருத்தர் எடுத்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். இப்படி உங்கள் புலவர் சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அது அப்படின்னா, நாம் அவருடைய சந்ததியார், நம்ம எல்லாமே கடவுளோட ஆஃப் ஸ்ப்ரிங் தான், நாம் எல்லாருமே கடவுளுடைய சந்ததியாராக தான் நாம் இருக்கிறோம். அப்புறம் 1 கொரிந்தியர் 8:6 எடுத்துக்கிறாங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்கள், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவருக்காக சகலம் உண்டாயிருக்கிறது, நாமும் உண்டாயிருக்கிறோம், அவர் தான் நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் அப்படிங்கிறாங்க.
இன்னொன்று யாக்கோபு 1:17 எடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்தாலும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போது எல்லா மனுஷருக்குள்ளாக ஒரு ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோதியினுடைய பிதா அவர் தான். அதனால் எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் பிதாவாக இருக்கிறாரு. இப்படி நீங்கள் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு இப்படி இதெல்லாம் நம்பி தான் நீங்கள் கடவுளுக்கு பிள்ளையாகணுன்ற அவசியம் கிடையாது. அவர் எல்லா மனிதர்களுக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். இன்னும் எபிரேயர் 12:9 அவர் ஆவிகளின் பிதா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லா ஆவிகளுக்கும் அவர் பிதாவாக தான் இருக்கிறாருங்க. அதனால் எப்படி இருந்தாலும் அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் அவர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போவார். ஆனால் இந்த நரகம் இருக்குது, நீங்கள் மனம் திரும்பி விசுவாசிக்கணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கணும், இந்த பாவ நிவர்த்தியை பரிகாரத்தெலாம் நீங்கள் விசுவாசித்தாதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா கடவுள் தான் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார்ல, அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு. அதனால் அவங்க சுவிசேஷத்தின் இந்த பிரசங்கத்தை அவர்கள் விரோதிக்கிறார்கள், அதுக்கு எதிராக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், வேதம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறது. பாருங்கள், தேவனுக்காக இருக்கிற ஜனம், தேவனுக்காக இல்லாத ஜனம், அல்லது தேவன் என்னுடைய ஜனம்னு சொல்கிற ஜனமும் இருக்குது, என்னுடைய ஜனம் அல்லன்னு சொல்கிற ஜனமும் இருக்குது. இல்லை, ஆதியாக 6 பார்த்தா நோவா குடும்பம் மட்டும் பிழைக்கிறது, மற்றவங்க யாருமே பிழைக்கல. பாருங்கள், முழு பூமி முழுவதும் அழிந்து போகிறது, ஒரே ஒரு குடும்பம் தான் பிழைக்கிறது. அப்புறம் ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அப்புறமா அவர் சந்ததியிலே அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அழைக்கப்படுகிறார். எந்த பூமியின் தேவன் சொல்லலாம் இல்லையா, மனிதர்களுடைய தேவன் இல்லை, ஆபிரகாமின் தேவன். ஏன்னா ஒரு உடன்படிக்கை இருக்குது. இஸ் அ காட் ஹூ ஆப்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் கவர்னன்ஸ் இல்லைங்களா. அப்போ ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோபுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அப்புறம் இஸ்ரேல் ஜனத்தை எடுத்து சொல்கிறாரு. உபாகமெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் என்னுடைய சுதந்திரம், மீதியெல்லாம் எந்த கிடையாது அப்படிங்கிறார். இஸ்ரேல் ஜனத்தை என்னுடைய ஜனம் அப்படிங்கிறாரு. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இடுக்கமான வாசல்னு ஒன்று இருக்குது, விசாலமான வாசல்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறார். இடுக்கமான வாசலில் போகிறவங்க கம்மியான பேர், அநேகர் விசாலமான வாசலில் போகிறாங்க அப்படிங்கிறார். அங்கேயும் நல்ல ஒரு சரியான ஒரு ரெண்டு பிரிவை அவர் எடுத்து காண்பிக்கிறார். பாருங்கள், நம்ம இங்கே வாசி பார்த்தோன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படிங்கிறார். கிறிஸ்தவர்கள்கிட்ட பேசுகிறாரு பவுல். அப்போ சொல்கிறாரு, நாம் முன்னாடி கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறார். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2:3. அப்படி நம்ம நேச்சர் எப்படி இருந்திருக்குங்கிறாரு. நீங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த நிலைமை சொல்கிறாரு. முன்பதாக எப்படி சொல்கிறாரு, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல். அப்போ மற்றவர்களைப் போனால் மற்ற மனிதர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ மனிதர்கள் எதனுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறாங்க? கோபாக்கினுடைய பிள்ளைகள். யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு பாருங்க. அவர்கிட்ட தர்க்கம் பண்ணவங்க கிட்ட, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், இல்லை, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் நீங்கள் உண்டானவர்கள் அப்படிங்கிறார். அவங்க அப்பா யாருங்கிறாரு? பிதா யாருங்கிறாரு? பிசாசு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, பிசாசா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ இந்த பிதா அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது, அப்போ அந்த இயேசு பேசிக்கொண்டு இருந்த அந்த ஆட்களை அவங்ககிட்ட சொல்கிறாரு, பிசாசு தான் உங்களுடைய பிதாவாக இருக்கிறான், அந்த பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது அது நிறைய சென்ஸில் வருது பாருங்க. ஆமாம், கடவுள் பிதாவாக இருக்கிறார். எந்த அர்த்தத்தில் அவர் பிதாவாக இருக்கிறார்னா, அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். He is the creator of all things and he is the father of creation. அவர் சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார், அவர் சிருஷ்டிப்பின் பிதாவாக இருக்கிறார். அந்த வகையிலே ஆமாம், அவர் பிதாவாக இருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, பவுல் சொல்கிறாருன்னா, புத்திர சுவிகாரத்தின் மூலமாக நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் முன்குறித்தார் அப்படின்னு சொல்கிறாருங்களே. இப்போ இந்த புத்திர சுவிகாரம் என்பது இப்போ நம்ம பார்த்தோம்ல, கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்தோம் இப்படிலாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா.
அங்கே இருந்து யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை எடுத்து அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது. அப்போ இந்த புத்திர சுவிகாரத்தினுள்ள வரணும் அப்படின்னா நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாம் அந்த பார்த்தோம் இல்லையா, இந்த யோவானில் இப்போ கூட வாஸ்தவமே, நம்ம இயேசு கிறிஸ்துவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன், யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவன்தான் தேவனாலே பிறந்தவனாக இருக்கிறான். யோவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகுகிற அந்த அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறாங்க? யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல், அவருடையனா இயேசுவின் நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து ரோமர் 8 நம்ம வாசித்ததுக்கு முன்னாடி பார்த்தா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பவர் யாராக இருக்கிறாங்க? அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறாங்க, தேவனுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம 1வது வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, எபேசியர் 1 பார்த்தோம். அவர் ஹோலி, அவங்க பரிசுத்தர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது வேதம், பைபிள் ரொம்ப தெளிவாக போதிக்குது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக போதிக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த காரியத்தை, அவர் முடித்த காரியத்தை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவன் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த கன்வர்ஷன் நடந்திருக்குது அவனுடைய வாழ்க்கையில். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறான். ஒரே ஒரு வசனத்தை இன்னும் தெளிவாக நான் காண்பித்து நாம் ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புத்திர சுவிகாரம், சுதந்தரித்துக் கொள்வது எல்லாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், கடவுள் சொல்றாரு. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்ப யாரு கடவுளுடைய குமாரனாய் இருப்பான்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் சுதந்திரவாளி, அவன்தான் தேவனுடைய குமாரனாய் இருப்பான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வாசனை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? நம்ம வேதத்தை வாசித்தோம்னா, கிறிஸ்து இயேசுவின் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எந்த எதிர்ப்புகள், எந்த இடையூறுகள், சத்துருனாலே எந்த சவால்கள் நேரிட்டாலும் அவனுடைய விசுவாசத்திலே அவன் நிலைத்து தேவன் அவனுக்காக இந்த பூமியிலே வைத்த திட்டத்தை செய்து முடிக்கிறவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். அதோட விட்டுல 8வது வசனம் பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரனும் சூனியக்காரனும் ஒரு லிஸ்டே போடுறார். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்கேயும் சீரியா ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லைங்களா? 2 பிரிவு இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ஜெயம் கொள்ளாமல் இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம பேசும் பொழுது அது அத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. புத்திர சுவிகாரம், நம்ம அவருக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம we are born of God. நாம் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஆக்கினியிலிருந்து மனிதன் தப்ப வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு பிறந்தவனாக இருக்கணும். அவன் தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பைபிளின் தேவன், இந்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், அதைத்தான் ஒரு மனிதனுக்கும் இந்த பூமியிலே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகணும், அதுதான் அவருடைய நோக்கம். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக அவருடைய புத்திர சுவிகாரத்தின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்காக அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை முன் குறித்திருக்கிறார்.
அப்போ தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும்னால் அது கிறிஸ்துவுக்கு வெளியில் அது நடக்கவே நடக்காது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே, மனம் திரும்பி அதை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். நன்றி பிதாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இதற்காக நீர் முன்குறித்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகும்படி உமக்கு முன்பாக நாங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் ஆயப்பா, உம்முடைய சுபாவத்தை உடைய உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய அதிகாரத்தையும் எங்களுடைய நிலையையும் எங்களுடைய அந்தஸ்தையும் அறிந்து அப்பா உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இங்கு இருக்கும்படி அப்பா நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீர் அறிந்து கொண்டீர், நீர் தெரிந்து கொண்டீர், எங்களை நீர் முன்குறித்து இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்பா இன்னும் பிள்ளைகளா இராமல் நாங்கள் முழுவதாக அப்பா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வளர்ச்சி அடையும்படி ஆண்டவரே எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் அப்பா நீங்க தாங்க. எங்கள் மனக்கண்களை திறந்து அப்பா எப்படி ஒரு தேவ பிள்ளையாக ஆண்டவரே நாங்கள் இந்த வாழ்க்கையில வாழ்வது, தேவ பிள்ளையாக எப்படி நாங்கள் எல்லாவற்றின் மேலும் நாங்கள் ஜெயம் எடுப்பது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று எழுதியிருக்கிறபடி அப்பா நாங்கள் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ்வது அது எங்களுக்கு போதியும், எங்களை வழி நடத்தும். நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நாங்கள் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். உம்முடைய சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையின் வாழ்க்கை அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உம்முடைய நோக்கத்தை அப்பா நாங்கள் செய்து முடிக்கவும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.